ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சாம்பார் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வகை காய்களும் சேர்த்து வச்சுருக்கிறதால ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வைகுண்ட ஏகாதசிக்கு சாம்பார் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் இது ஒரு காய் போட்டு சமைச்சு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா வகை காயும் சேர்ந்து இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கதம்ப சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 150 கிராமு. நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு துவரம்பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா கொதித்த பிறகு மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு மூடி வச்சு 5 விசில் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா காயிலையும் ஒத்தப்படையில் அது மாதிரி தான் நான் திட்டமாக காய் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இது கூடவே பூசணிக்காயும் இருக்குது. எல்லா காயிலையும் ஒத்தப்படியாக வர்ற மாதிரி காய் சேர்த்து சமைச்சு சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது க்ளீன் பண்ணிவிட்டு தோல் நீக்கி சாம்பாருக்கு தகுந்த மாதிரி நம்ம காய்களை கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், துவரம்பருப்பு நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், துவரம்பருப்பு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள், குக்கர்லேயே ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக கடுகு, 5-6 வெந்தயம், கேரட்டு 1, பூசணிக்காய் 1 பீஸு அப்படியே கட் பண்ணியிருக்கேன் சின்னதாக. நீள் வாட்டத்தில் 1 பீஸ் துண்டு நான் சின்னதாக தோல் நீக்கி சேர்த்துருக்கேன். முள்ளங்கி 1, நூல்கோஸ், சக்கரவள்ளி கிழங்கு, பீன்ஸு 4, அவரை 2, உருளைக்கிழங்கு 1. பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் காயெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. கத்திரிக்காய் 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து இன்னும் ஒரு 3 நிமிஷம். நல்லா கெட்டியாக இருக்கிற காய்ங்கெல்லாம் ஃபஸ்ட்டு சேர்த்து வதக்குங்க. கத்திரிக்காயெல்லாம் சீக்கிரம் வேக ஆரம்பிச்சிடும், அதுக்கு பின்னாடி சேர்த்துக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. இந்த டைமில் ஒரு முருங்கைக்காய், இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. தக்காளி 2 தக்காளி, மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், நம்ம வீட்டிலே ரெடி பண்ண சாம்பார் மசாலா பொடி நல்லா கோபுரமாக அடிச்சிருக்கோம் பாருங்கள், 1 டீஸ்பூன், கார மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். இதுவும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா இது பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். திட்டமாக சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. குக்கரில் இருந்த தண்ணி காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இந்த சாம்பாருக்கு கலந்த உப்பு, கல் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. ஒரு ஒட்டு மாங்காயில் பாதி சைஸு மாங்காய். ஒரே ஒரு விசில் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன்.
அப்புறம் மூடி வைங்க. ஒரு விசில் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காய் வந்திருக்கு. மாங்காய் போட்டிருக்கோம், உடஞ்சிட போகுது. நம்ம கடைஞ்சி வச்சுருக்க துவரம்பருப்பை அப்படியே சேர்த்துருங்க. நம்ம கடைஞ்சி வச்சுருக்க துவரம்பருப்பை அப்படியே சேர்த்துருங்க. லைட்டாக அப்படியே கலந்து விடுங்க. ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். நான் ஸ்டவ் ஆனில் தான் வச்சுருக்கேன். நம்ம அப்புறமா தாளிச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுது. நெல்லிக்காய் பாருங்கள், நெல்லிக்காய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ அப்படியே தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், ஒரு சின்னதாக ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி, கொஞ்சம் கூடுதலாகவே பெருங்காயப்பொடி சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே சாம்பாரில் இதை கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், தாளிச்சதை அப்படியே சேர்த்து. இங்கே பாருங்கள், தாளிச்சதை கொட்டியாச்சு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இங்கே பாருங்கள், சாம்பார் ரெடி. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கலந்து விடுங்க. எல்லா வகை காயும் சேர்த்து வச்சுருக்கோம். சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கதம்ப சாம்பார் இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், கதம்ப சாம்பார் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.